ஹலோ வீவர்ஸ், 25 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற மார்ச் 3ஆம் தேதி ஆபத்தான சந்திர கிரகணமானது வரப்போகிறது. இந்த கிரகணத்திற்கு பிறகு துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. ஜோதிட ரீதியாக நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அனைத்து காரியங்களிலுமே வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்க எதை செய்ய நினைச்சாலுமே அதுல உங்களுக்கு சாதகமான வெற்றியானது கிடைக்க போகிறது. பண வரவானது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்க போகிறது. பண வரவுக்கு பெருசா பிரச்சனைகளானது இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. ஆல்ரெடியே துலாம் ராசி நேயர்களுக்கு பண வரவுல பாத்தீங்கன்னா அவ்வப்போது எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது. இனி வரப்போகின்ற நாட்களிலும் பண வரவானது மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மேலும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாகவே வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போது தாராளமாக புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது அமைஞ்சிருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதானது நடக்குங்க. அதாவது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த பொருள் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு, நிறைய பொருட்களை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அதே சமயம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, வண்டி வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் எல்லாமே எனக்கு சாதகமாக இருந்துச்சு, இது என்னுடைய லக்கி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் இப்போது நீங்கள் வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் சிலருக்கு, அதாவது துலாம் ராசி நேயர்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அங்கேயும் நிலைமை சாதகமாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படக்கூடிய அளவுக்கு சூழலானது திருப்திகரமாக இருக்க போகிறது. தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்க போகிறது. புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பானது ஏற்படுங்க. பெண்களால் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டாக போகிறது. உறவினர்களின் மூலமாக அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா அளவோடு பேசி பழகுவது எல்லா விதத்திலையுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க. பொதுவாகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா, ஓவரா நம்ம யார்கிட்டயா இருந்தாலும் பேசுவோம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சண்டைகள் வந்துச்சுன்னா நம்ம மூஞ்ச கூட பார்த்துக்காம போயிடுவோங்க. ஸோ இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே யாராக இருந்தாலும் பேசி அளவோடு இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும். இதனால் உறவினர்கள் மத்தியில் அடிக்கடி பிரச்சனைகள் வருது இல்லையா, அதையுமே நம்ம தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது எல்லா விதத்திலையுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போயிட்டாவே அந்த இடத்துல எந்தவித பெரிய பிரச்சனையும் ஏற்படாது. அதாவது நம்முடைய ஹஸ்பண்ட் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டாவே போதுங்க, பிரச்சனைகள் பெருசாக வராதுங்க. அதை விட்டுட்டு நம்ம இவங்க கிட்ட, அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஈகோவோடு இருக்கக்கூடாதுங்க. அதாவது கணவன் அப்படின்னா மனைவி, மனைவி அப்படின்னா கணவன், ரெண்டு பேருமே வேறு வேறு இல்லை, நம்ம இருவருமே ஒன்று தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாவே நாம் பார்த்தீங்கன்னா ஈகோ வருது இல்லையா, அதை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம். ஸோ ஈகோவால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளானது உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடாக மாறக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை தவிர்த்துக்கோங்க, அது நல்லதுங்க. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது எல்லா விதத்திலையுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லதுங்க. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துப்பதன் மூலமாக மட்டுமே குடும்பங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. பிள்ளைகளாலேயும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்ட தினசரி பார்த்தீங்கன்னா அவங்களோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக அவங்க கிட்ட மூவ் பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லாதீங்க. தினசரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனசில் பார்த்தீங்கன்னா உணர ஆரம்பிப்பாங்க, நம்முடைய அப்பா அம்மா சொல்கிறது கரெக்டு தான், நாம தான் பார்த்தீங்கன்னா தப்பாக சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதையும்
அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையுமே சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் சொல்லாமல் விட்டுறாதீங்க. அதாவது இது செய், இது செய்யாத, இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய லைஃப்பில் யார் முக்கியம், யார் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அவங்க எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க, ஷேர் பண்ண வைங்க. நீங்களுமே உங்களுடைய ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை உங்களுடைய குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஓரளவுக்கு அவங்க புரியக்கூடிய வயசில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். இதன் மூலமாக உங்களுடைய இருவருக்கும் இடையே ஓரளவுக்கு நல்ல கான்வர்சேஷன் ஆனது இருக்குங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல பாண்டிங் ஆனது உங்கள் இருவருக்கும் இடையே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்தியானது கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதமானது ஏற்படலாம். அதாவது வெளிநாட்டிற்கு போகணும், இல்லைனா அங்கே ஏதாவது வேலை பார்க்கணும், அதற்காக இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஆஃபர்ஸ் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். இல்லைனா இங்கேயே நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிற்கான ஆஃபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவும் நீங்கள் முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னுமே அதில் எனக்கு பெருசாக பலனானது கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம் என்பதால் எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்குன்னு நேர காலம் சாதகமாக அமையும் போது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நன்மைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். ஸோ இந்த நேர காலம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு சாதகமாக இல்லை. சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியுங்க. வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. தந்தை ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள இன்னுமே கொஞ்சம் கூடுதல் கேர் எடுத்து பார்த்துப்பது நல்லதுங்க. அவங்க சரிவர டேப்லெட் எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டயட் ஃபுட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிற சில விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. அவருடைய தேவைகளை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டுங்க. நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளானது கிடைக்கக்கூடும். நண்பர்களால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பமுமே ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுடைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில புதிய ஐடியாக்கள் கொடுப்பாங்க. இல்லைனா அவங்க செல்லக்கூடிய வழிகள்லையும் நீங்களுமே பார்த்தீங்கன்னா பயணிப்பீர்கள். அதற்குமே அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களின் மூலமாக ஒரு சில உதவிகளுமே உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சகோதரர்களால் ஏற்பட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரப்போகிறது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். அதோடு இந்த நேர காலத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்கள் மீது எவ்வளவு பாசத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தருணமும் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. நிர்வாகத்தினரிடம் முன்வைத்த கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய அளவுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. வேறு வேலைக்கு முயற்சி செய்வதாக இருந்தால் தாராளமாக இப்போது முயற்சிகள் செய்யலாம். பணிகளில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க. மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமானது எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எந்த அளவுக்கு தொழிலில் எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவிற்கு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எதுவும் இனி வரப்போகின்ற நாட்களில் செய்ய வேண்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இப்போது அமைஞ்சு. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இனி சூழ்நிலையானது இருக்க போகிறது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாத்தியமாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்வதும் கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வதும் ரொம்ப ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான பலன்களை கொடுப்பதோடு நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி தருங்க. அதோடு பார்த்தீங்கன்னா விநாயகருக்குமே அருகம்புல்லால அர்ச்சனை செய்துட்டு வருவது நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி தருவதற்கும் உதவியாக இருக்க கொடுங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகிறது. மேலும் எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு, எந்தவித பெரிய பிரச்சனைகளும் வராமல் இருப்பதற்கு மறக்காம நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. அதாவது ரொம்பவே சிம்பிள்ங்க. கிரகண நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் மேக்சிமம் வெளியே போவதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லதுங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா துலாம் ராசின்னு கிடையாது,
கிடையாதுங்க. எல்லா ராசினருமே பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு நீங்களுமே குளிச்சுக்கோங்க. குளிக்கும்போது தலையில் அருகம்புல்லை வைத்து குளிப்பதன் மூலமாக ஏதாவது தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தால் நீங்க கூட அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த முறை கிரகணமானது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:19 மணிக்கு இந்த கிரகணம் ஆரம்பித்து சரியாக சொல்லணும்னா 6:47 மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய போகிறது. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கோவிலுக்கு போகலாம். ஒருவேளை இரவு நேரம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க புதன்கிழமை காலையில கூட பார்த்தீங்கன்னா நீங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி கோவிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு நீங்க சென்று வரலாங்க. அப்படி கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வெள்ளத்தையும் கோதுமையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு இல்லைன்னா 5 பேருக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் தானமாக கொடுக்கலாங்க. அவ்வளோ பேருக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தாங்க. ஸோ இப்படி நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாகவும் இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு ஏதாவது கெடுப்பலன்கள் ஏற்படுவதாக இருந்தால் அத்தனை கெடுப்பலன்களும் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லலாங்க. மறக்காம இந்த விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.